சமஸ்கிருத வார்த்தைகள். மன்மதனின் முஷ்டி பிரகோஷங்களாக அம்பாள் புருவத்தின் 2 மத்திய பாகங்களை மறைத்திருக்கின்றன என்கின்றார் ஆச்சாரியார். மன்மதனின் எந்த கை அப்படி மறைக்கின்றது என்பதற்கு சவ்ய என்கிறார். சவ்ய என்றால் வலது, சவ்ய இதரகர என்றால் வலதுக்கு வேறையாக இருக்கின்ற இடது கை என்றாகின்றது. புருவங்களை மன்மதனின் இடது கையால் மறைக்கப்பட்டிருக்கின்ற தனுசாக சொல்லுகின்றார். சவ்ய என்றால் இடது என்று கூட சொல்வதுண்டு. இப்படி சமஸ்கிருதத்தில் ஒரே வார்த்தை ஒரு அர்த்தத்தையும் அதற்கு நேர் எதிர் அர்த்தத்தையும் கொடுக்கும். சாயா என்றால் நிழல், ஒளி என 2 அர்த்தங்களும், சிதி என்றால் சிவப்பு, கருப்பு என்று 2 அர்த்தங்களும், அகோரம் என்றால் கோரம் அல்லது கோரமாய் இல்லாமல் இருப்பது என்றும், சந்நியாசம் என்றால் சேர்ந்திருப்பது என்றும், துறப்பது அல்லது விட்டுவிடுவது என்றும் பொருளாகின்றது. அப்படி சவ்யம் என்பதும் வலது இடது என்ற 2 பொருளையும் கொடுக்கின்றது. சகஸ்ரநாமத்தில் சசாமர ரமாவாணி சவ்யதர்ஷன சேவிதா என்று வருவதால் இங்கு சொல்லும் சவ்யம் என்பதை இடதாகத்தான் நாம்